இப்ப என்கிட்ட தாய் பத்திரம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உண்மையிலே தொலைச்சு என்ன கிட்ட இந்த பத்திரத்தை நீ கொடுத்த பத்திரத்தை நீ நம்ப மாட்டேன்றது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல தான். அப்ப நீங்க ஏன் உங்களோட பொறுப்பை நீங்க ஏன் தட்டி கழிக்கிறீங்க? அப்ப மூலப்பத்திரம் இல்லைனாலும் உங்களோட பத்திர அலுவலகத்துல அந்த பத்திரம் இருக்கும் பட்சத்துல அதை சான்றிடப்பட்ட நகலா மனு செய்து வாங்கியிருக்கும் பட்சத்துல அதையே மூலப்பத்திரமாக கருத சொல்லி கொடுத்து அதன் பிறகு ஒரு பதிவுக்கு கொடுக்கும் போது அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3/2/2025 இந்த பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு உயர்நீதிமன்றம் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பையே உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணிருச்சு. இதன் அடுத்தபடியாக கடந்த 5 அதாவது 3ஆம் தேதி தீர்ப்பு வருது. 5/2/2025 தேதி அன்னைக்கு நமது பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள், தமிழக பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வந்துட்டு தனக்கு கீழமையப்பட்ட அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் சரிங்களா எல்லாருக்கும் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்றது, இனிமேல் தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்றத வந்து தவிர்த்துருக்கோங்க. நான் ஏதோ ஒரு வகையில தொலைத்து விட்டேன், நான் தொலைத்திருக்கேன், என்னோட பெற்றோர் தொலைத்திருக்கேன், யாதோ ஒன்று என்னுடைய மூலப்பத்திரத்தை இல்லை அப்படின்னாலும் நான் போய் இனிமேல் வந்து என்னோட பத்திர ஆஃபீஸ்ல வறுமையில வெறும் 1.5 சென்ட், இந்த 1.5 சென்ட்டை வித்தாதான் வீட்டுல உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க முடியுன்ற கஷ்டத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாரம்.